என்னடா கீழே உட்காந்துருக்கான்னு பாக்குறீங்களா? போன 2 மேட்ச்லயுமே சிஎஸ்கே தோத்துட்டாங்க. கொஞ்சம் மோசமா தான் இருந்தது நிலைமை. இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாவே இருக்கு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி 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 வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கிரிக்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தன் மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த சீரிஸ். வெல்கம் டு டாஸ் போடுவோமா. இன்னைக்கு டபுள் ஹெட்டர் மேட்ச்ல எஸ்ஆர்எச்சும் லக்னோவும் மோதுறாங்க ஃபர்ஸ்டா. அதுல எஸ்ஆர்எச் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. செகண்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவும் ஆர்சிபி மோதுறாங்க. மேட்ச் டஃபுக்கு டஃப் போனாலும் கோலி என்னதான் பவுண்டரிஸ் இன்னைக்கு நிறைய கொடுக்கறதா இருந்தாலும் சிவம் துபேவும் சஞ்சு சாம்சனும் வெளுன்னு வெளுத்து சிஎஸ்கேவை இன்னைக்கு காப்பாத்திடுவாங்க. ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. சிஎஸ்கே இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிக்கும். அதுதான் இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு 2 Minds 1 Life ஃபாலோ பண்ணுங்க. எப்படியாவது இந்த 2 மேட்ச்ல ஒன்னாவது நான் சொல்ற மாதிரி ஜெயிச்சா நல்லா இருக்கும். இந்த 2 ப்ரெடிக்ஷனும் தப்பா இருந்துச்சுன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.